வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவா லட்டு தான் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னன்றதை பார்த்துடலாம். நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதே கப் அளவுக்கு சர்க்கரை, நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு முந்திரி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், தேவையான அளவுக்கு நெய், ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல். அந்த கப்பில் எடுத்ததில் நான் 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி செய்யலான்றதை பார்த்துருவோம் வாங்க. இப்போ நான் அடுப்பில் வந்து கடாய் வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இதில் நெய் நல்லா உருகட்டும். இது கூட நான் இந்த முந்திரியை நல்லா செவக்க வறுத்து எடுத்துடுறேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கலாம், இல்லைனா சீக்கிரம் அது கருகிடும். இப்போ இது நல்லா செவந்துருச்சு. இதை நான் ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ இந்த நெய்யிலே வந்து நம்ம ரவையை ஆட் பண்ணிடலாம். ரவை நல்லா உதிரி உதிரி வர வரைக்கும் நல்லா வறுபடணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். என்னோடய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். பார்த்திங்கன்னா முன்னதுக்கு நல்லா ரவை உதிரி உதிரியாக வந்துருச்சு. அந்த நெய் வாசனையோடு நம்ம இது மாதிரி செய்கிறப்ப நல்லா வாசனையாக இருக்கும் லட்டு. முன்னதுக்கு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே நல்லா நான் கையில் தொட்டால் பொறுன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு அந்த ரவை பதம் இருக்கணும். இந்த டைமில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஒரு பவுலில் மாற்றிடுறேன். அதே பேனில் மீதி இருக்க நெய்யை நான் ஆட் பண்ணிடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த தேங்காய் துருவல், இதையும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துடணும். இதுவும் நல்லா உதிரி உதிரியாக செவக்க வர வரைக்கும் வறுக்கணும். நீங்கள் இந்த தேங்காய் ரவைலாம் நல்லா வறுபடலைன்னா அது வந்து இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து ஒரு 2 டேஸ்லேயே ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். நீங்கள் நல்லா வறுத்து எடுத்தீங்கன்னா இந்த ஸ்வீட் வந்து 1 வீக் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இது பார்த்திங்கன்னா முன்னதைக்கு நல்லா உதிரி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் நல்லா அந்த தேங்காய் வாசனை வர வரைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவும் சமையல் தெரியாத பிகினர்ஸ் யாராச்சும் இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கு வந்து என்னோடய சேனல் நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா செவந்துருச்சு. இப்போ நான் இந்த ரவை ஆட் பண்ண பவுலே இதையும் ஆட் பண்ணிடுறேன். நான் உங்களுக்கு வந்து பால் முன்னாடியே சொல்லலை. நான் 1/4 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன். இது வந்து கை பொறுக்கிற அளவுக்கு வெதுவெதுப்பான சூட்டில் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் அந்த மாவு பிடிக்கிறப்ப இந்த வெதுவெதுப்பான சூடான பால் நீங்கள் எடுத்துகிட்டு பிணைஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட நான் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஃபஸ்ட்டு. நான் சொன்ன அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதே அளவு நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும் உருண்டை பிடிக்க. இப்போ இது கூட நான் சர்க்கரையை ஆட் பண்ணிடுறேன். சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறமேட்டு பால் ஆட் பண்ணோன்னா நல்லா ஈவனாக பிடிக்க வரும் நம்மளுக்கு. நல்லா ஃபஸ்ட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி பிணையிறேன். ஏன்னா நீங்கள் முதல்ல மொத்தமாக ஊற்றிட்டிங்கன்னா தண்ணி ஆகிடுச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கையில் பிடிச்சு பாருங்கள். உருண்டை பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்ததுன்னா அந்தளவு கரெக்டான பதம்னு அர்த்தம். நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் அந்த வெதுப்பாக அந்த பால் ஊற்றுறப்ப அந்த சர்க்கரையும் ரவையும் நல்லா இறுகி நல்லா திக்னஸாக நம்ம உருண்டை பிடிக்கிறப்ப நல்லா டைட்டாக கொடுக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு வெதுப்பான பால் நான் ஆட் பண்ண சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு உருண்டை பிடிக்கிற கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நான் உருண்டை பிடிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு வந்து நல்லா அழுத்தி பிடிக்கணும்.
நீங்கள் வந்து லைட்டாக பிடிச்சிட்டிங்கன்னா ஒரு 1/2 hour கழித்து அந்த உருண்டை பார்த்தீங்கன்னா பீரல் விட்ட மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா அழுத்தம் கொடுத்து எவ்வளோக்கு நீங்கள் டைட் கொடுத்து பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா க்ரிப்பாக நிற்கும். அது ஃபஸ்ட்டு பிடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ நல்லா நீங்கள் அழுத்தி பிடிச்சிட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். அது கூட பார்த்திங்கன்னா இப்போ இதில் நான் ஒரு முந்திரியை வச்சு இன்னும் நல்லா ப்ரெஸ் பண்ணிடுறேன் பாருங்கள். நம்ம அந்த தேங்காய் ரவைலாம் வறுக்கிறதுனால இது ஸ்வீட்டை வந்து 1 week நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். ஓப்பனில் வச்சிங்கன்னா அது உணர்ந்து போயிடும். பார்த்திங்கன்னா உருட்டிட்டேன். இப்போ இன்னொன்று உருட்டிடுறேன் பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் பால் பத்தலை நல்லா உருண்டை பிடிக்க வரலன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் பால் ஆட் பண்ணிட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். இது நல்லா அழுத்தம் கொடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ இதில் இன்னொரு முந்திரி வச்சு நான் பிடிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி நான் எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்து காமிக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரவா லட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்ல நெய் வாசனையோட. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.